ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தம்மை நம்புகிற தேவனுடைய வழி உத்தமமானது, அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகம். அவர்தான் பாதுகாப்பு. அவர்தான் தீங்குக்கு விலகி நம்மை ரட்சிக்கிறவர். ஆண்டவர் எப்படி நம்மை தீங்குக்கு விலகி ரட்சிக்கிறார்? ஒரு சமயம் சாது சுந்தர் சிங் என்கிற அது தெய்வ மனிதர், அவர் திபெத் என்கிற அந்த தேசத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்கள். அப்பொழுது ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு போவதற்கு வெகு தூரமாய் போக வேண்டும். அது ஒரு பனிக்காலம். இந்த பனிக்காலத்தில் அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறார். அப்பொழுது வாகன வசதிகள் எல்லாம் இல்லை, நல்ல உடை இல்லை. அவர் சாது, அதனால் அவர் ஒரு காவி உடை மாத்திரம் அணிந்திருந்தார். அவருக்கு குளிருக்கு சரியான வஸ்திரங்கள் இல்லை. பனிப்பொழிவு மிக அதிகமாக இருக்கிறது. அவர் கொஞ்சம் தூரம் அவர் போனார், கஷ்டப்பட்டு போனார். திடீரென்று அவருடைய சரீரத்தில் அதற்கு மேல் அவரால் நடக்க முடியவில்லை. அவருடைய பாதங்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பித்தது. அவர் மயங்கி சுருண்டு கீழே விழுந்தார். பின்பு காலை சூரியன் அவர் மேல் உதிக்கிறது. அந்த சூரியன் உதிக்கும் பொழுது அவர் கண் விழித்து பார்க்கிறார். ஒரு புலி மனிதனை அடித்து கொன்று சாப்பிடக்கூடிய அந்த வல்லமை படைத்த ஒரு புலி, அது இவரை தன் கால்களுக்கு இடையில், ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு அணைத்து கொள்வது போல இவரை அணைத்து கொண்டு, அந்த பனித்துளி அவருடைய முகத்தில் விழுகிற பனித்துளி எல்லாம் அது நக்கி அவரை பாதுகாத்து, இரவெல்லாம் பாதுகாத்து இருக்கிறது. இவர் கண் விழித்து பார்த்த பொழுது கம்பளி போர்த்தினது போல இருந்தது அவருக்கு. அந்த புலியினுடைய உஷ்ணம் அவரை அவ்வளவு இரவெல்லாம் காத்திருக்கிறது. பின்பு இவரை முழித்த பொழுது அந்த புலி இவரை அழகாக கீழே படுக்க வைத்துவிட்டு அது எழும்பி தன் வழியே போய்விட்டது. இது அவருடைய புத்தகத்தில் அவரே எழுதியிருக்கிறார். யோசித்து பாருங்கள். அவர் தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர்தான் பாதுகாப்பு. அவர் அவரை நம்பினார், அவர் கேடகமாய் எந்த சூழ்நிலையிலேயும் அவர் பாதுகாப்பாக இருந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படித்தான். நீங்களும் ஒருவேளை நான் அவரை தான் நம்பியிருக்கிறேன், அவர் மேல்தான் என்னுடைய நம்பிக்கை, வேறொருவர் மேல் என் நம்பிக்கை இல்லை, என் நம்பிக்கை எல்லாம் அவர்தான், என்னை பாதுகாக்க அவரால் மட்டும்தான் முடியும், எனக்கு இந்த நன்மை செய்ய அவரால் மட்டும்தான் முடியும், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு அவரை ஒருவர் தான் விடுதலை தர முடியும் என்று ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். அவர் உன்னை புடமிடுகிறார். அவர் உனக்கு புடமிட்டார். ஆனால் அவரை நம்புகிற உங்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு கேடகம். சோர்ந்து போகாதிருங்கள். இன்று அந்த போராட்டங்கள், அந்த நிந்தனைகளை அவரே முன்னின்று விலக்கி போடுவார். அவரே கூட வந்து எடுத்து போடுவார். அவரே துணை நின்று எடுத்து போடுவார். இதை நீங்கள் காண்பீர்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் நித்திய பிதாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீரே கேடகமாயிருந்து, நீரே அவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து பாதுகாத்து தரணும்.
அவர்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருடைய சகல திட்டங்களை முறியடித்து தேவ நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். இன்று ஒரு அற்புதத்தை நீர் கட்டளை இரக்கம் பாராட்டும், தயவினால் நிரப்பிவிடும், ஆவியானவர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.